கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமை யாவையும் எப்போதும் வல்லமுள்ள ராஜதிக உண்டாக வச்சா நல்ல நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஒரு கோழி சோத்துமையாம் தேவரே சகலத்தும் செய்ய வல்லவராக இருக்கிறாச்சா செய்ய நினைத்தது என்றைக்கும் தலைப்படாதது என்று விசுவாசத்தோர் ஜாதிகளுக்காக ஜனங்களுக்காக மக்கள் யாவரும் கர்த்தரை வெளியோரப்பட்ட கர்த்தரை ரட்சகரமாகும் வெளியோரப்பட்ட கர்த்தரை தெய்வமாக வணங்க வேண்டும் என்று இருக்கார குப்பி மன்றாடி சிங்காசனத்தை நோக்கி கெஞ்சிச்ச பெருங்கத்தரை இக்கரக ஆராதனை தேவன கர்த்தர் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் கெஞ்சி செல்கிறேன். இயேசு நாமத்தில் விக்கிரக என்ற இந்த கல்லை சாமி என்ற கல்லை வணங்கி கொண்டிருக்கிறாச்சா ஏசப்பா அவங்களும் அந்த மனுஷனுடைய மனிதனும் இந்த கல்லுமாக இருக்கிறது. தனக்கத்தை எதிர்த்து ஆராய்ந்திருக்கிறேன். மனுஷனும் முகத்தையும் சரீரத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவதிகளாக மிகப்பெரிய பிரமாண்டமான பராக்கிரமசாலியானவரே வெளியோரப்பட்ட பிரச்சனைகளை எங்கள் இதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். கிருபை ஒவ்வொரு ஜாதிகள் சரீரத்திலும் ஒவ்வொரு ஜனங்கள் சரீரத்திலும் செயல்பட்டு மக்களை கத்த ரட்சகமாகவும் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய சித்தம் பரலோகத்தின் சித்தம் இந்த பூமியில் நான் நிறைவேற்ற ஆயத்தமாகிறேன். அருமையான பிதாவே இதா தாமே என்னுடைய ஜெப விண்ணப்பத்துக்கு சிநேகிக்கிறார் என்று யோவான் 16:27 சொன்னது போல இதா தாமே ஜாதிகள் கனங்கள் மக்கள் யாவரும் சிநேகிக்க வேண்டும். உன் சித்தம் நிறைவேற வேண்டும். அதுக்கான வேண்டி கஞ்சி செப்பிருக்கவே தேவசாரிக்கப்பட்ட பிள்ளைகள் விக்கிரக ஆராய்வில் விடுதலைப்பட கிறிஸ்துவுடைய இயேசுவினுடைய அன்பை பற்றி கொண்டு ஓடிவர திருச்சபைகள் ஜெப கோபுரங்கள் ஜெப ஆலயங்கள் திரளானதல்கள் அண்டிக் கொண்டு ஓடிவர கர்த்தருடைய பிரசனத்தை பற்றி கொண்டு ஓடிவர கர்த்தருடைய வெளியோரப்பட்ட ஆசீர்வாதம் எங்கள் தலைமுறை கண்டு ஓடிவர கர்த்தருடைய கிருபை வருங்கால ஜெனரேஷன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தருடைய கிருபை எல்லோருக்கும் தலைமுறை என்றும் உள்ளது என்று ஓடிவர கர்த்தருடைய கிருபையினால் அவர் ஒவ்வொரு பிள்ளைகளாக முடிசூட்டி பாதுகாத்து வேலையெடுத்து விக்கிரக கோட்டையிலிருந்து விடுதலையாக்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற கத்தை பலத்த கைகள் அழகான வெண்மை சிவப்பான இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட கைகள் பலத்த கைகள் ஆணி பறந்த கைகள் ஜாதிகள் ஜனங்க மக்கள் யாவரும் ஒப்பு கொடுத்து செப்பிக்கிற கதை பலத்த கைகள் அடுங்கி இருக்குமாறு வேண்டி கெஞ்சி செப்பிருக்கிறது. சித்தம் நிறைவேற வேண்டும் நினைச்சா பரிசுத்த நாமம் எல்லா இடங்களும் செயல்பட வேண்டி கெஞ்சி செப்பிருக்கிறது. அக்னே என்ற வார்த்தையில் ஜாதிகள் ஜனங்க மக்கள் யாவரும் விக்கிரக ஆராய்ச்சியில் விடுதலைப்பட்டு கண்ணு தெரியாமல் பிசாசை வணங்கி கொண்டுகிறாயா. காது கேட்காம பிசாசை சடத்தை வணங்கி கொள்கிறாயா. வாயிலிருந்து பேச தெரியாமல் ஒரு கல்லை வணங்கி கொள்கிறார். தேவசாரிப்பட்ட பிள்ளைகள் ஆசீர்வதி விக்கிரகங்கள் விடுதலைப்பட்டு ஆசீர்வதியா. அந்த கல் சாமிக்கு கையிருந்து ஆசீர்வதிக்கு கை கிடையாது ராச்சா. காலிலிருந்து ஜடம் போல் உக்காந்துக்கிட்ட ஊனமுற்ற போய் கல்லுக்கு போய் உக்காந்துக்கிறையா. இந்த கல்லில் சாமி வணங்கி கொண்ட தேவதாச பிள்ளைகளை கத்தை தெரிந்து கொள்ளப்பட்டோர் ஒரு சிலராக இருக்கிறாச்சா. தெரியாமல் அநேக ஜனங்கள் தேவன் கத்தை அறிந்து கொண்டு நான் செப்பிக்கும் தேவன் கத்தை நடுவில் அற்புதம் செய்ய வேண்டும் என்று இயேசுவா 3:5 சொன்ன வைத்து நிதான சிறுபாத்து கெஞ்சி செப்பிருக்கிறது. தேவரேன் சங்கீத காட்டவன் கத்தை 85:12 சொன்னது போல நான் ஜெபிக்கும் போது ஜாதிகளுக்காக ஜனங்களை மக்களுக்காக நான் ஜெபிக்கும் போது தேவன் கத்தை ஒரு நன்மையான பார்த்து வாய்க்க செய்வேன் விசுவாசத்தை கெஞ்சி செப்பிடும் கத்தவை இயேசு நாம சங்கீத காட்டவன் கத்தை 128:5 சொன்னது போல சியோன் வந்து இயேசு நாமத்தினால இமய முதல் குமரி வரும் பட்டணத்தில் இருக்கிற ஜாதிகள் ஜனங்கள் மக்கள் யாவரும் கால்பண்ணி பட்டணம் மாற வேண்டும். கால்பண்ணி பட்டணம் சொந்தமாக்க வேண்டும். உங்களுடைய தரிசனத்தை எல்லா ஜாதிகள் பற்றி கொண்டு உங்கள் கிருபைப்படி வழிநடத்தி திருச்சபைகளிலும் ஜெப கோபுரம் ஜெப ஆலை திரளான ஜனங்கள் ராஜா ஒருவருக்கு முந்திக்கொண்டு ஏற்பேர முந்திக்கொண்டு கும்பலாக முந்திக்கொண்டு குடும்பமாக முந்திக்கொண்டு கத்தை வெளியேற்பட்ட தரிசனத்தை பெற்றுக்கொண்டு ஓடிவர உங்கள் கிருபை போதும் ராஜா. அழகான வெண்மை சிவப்பான கண்களில் எல்லா ஜாதிகளுக்கும் ஜனங்கள் மக்கள் யாவருக்கும் உங்களுடைய கிருபை கிடைக்க வேண்டும் என்று கெஞ்சி செப்பிருக்கிறது. பிரசனம் எல்லா இடங்களும் செயல்படவும் உங்களுடைய துதிக்கும் பாத்திரரே மகிமைக்க பாத்திரரே அக்னி என்ற வார்த்தையில் எல்லா ஜனங்கள் பிசாசு பிடியிலிருந்து வானமண்ட கிரிகள் பூமி மண்ட கிரிகள் சமுத்திர கிரிகள் வட்டாமந்திர கிரிகள் ராச மோசங்களை பாதுகாத்து கொள்ளும் ராஜா. தீங்கு திகளுக்கும் ராச மோசம் பாதுகாத்து கொள்ளும் பிள்ளைகள் ராஜா. தேசமாக திருந்துகிற பிள்ளைகள் கர்த்தரை அறிய வேண்டும் என்று கர்த்தர் எனக்காக என்னுடைய ஜெப விண்ணப்பத்திற்காக ஜாதிகளுக்காக ஜனங்களுக்காக மக்களுக்காக கர்த்தர் யாவையும்
நீ செய்து முடிப்பீர் என்று சங்கீத கத்தவன் கத்த 138:8 சொன்னது போல ஆசீர்வதியும் ராஜா. சம்பூர்ணமாய் ஆசீர்வதியும், லகுவாய் ஆசீர்வதியும், அபூர்வமாய் ஆசீர்வதியும், நிறைவாய் ஆசீர்வதித்துக் கொள்ளும் ராஜா. பிள்ளைகள் ராஜா, உன் ஜெப விண்ணப்பத்து மகனே கலங்காது, நான் உன் தேவன். ஷகலபா லபா லபா துரிய அந்த லபா லபா லபா, நான் உன் தேவன். கலங்காது, உன் ஜெப விண்ணப்பம் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீத கத்தவன் கத்த 4:3 சொன்னது போல சங்கீத கத்தவன் கத்த 4:3 சொன்னது போல உன் ஜெப விண்ணப்பம் கேட்கப்பட்டது. கலங்காது, ஜாதிகளுக்காக ஜனங்களுக்காக மக்களுக்காக யாவரும் நான் ஆசீர்வதிப்பேன். ஜெபித்து கொண்டே இரு. ஜெப குறிப்பு கொடுத்து நான் அல்லவா உன் குறிக்கிறதை, ஜெப விண்ணப்பம் குறிக்கிறதை, ஜெபத்தின் குறிப்புகள் குறிக்கிறதை, ஜெபத்தின் அறிக்கைகளை குறிக்கிறதை நான் இயேசு கிறிஸ்து ஆகிய நான் நிறைவேற்றுவேன், வல்லவராக இருக்கிறேன் சொன்ன வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அநேக ஜனங்கள் ராஜா, அநேக ஜனங்கள் கர்த்தருடைய அன்பையா பற்றி கொண்டு ஓடி வர ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள ஆலோசனை தர வேண்டும் கெஞ்சி செபிக்கிறேன். எல்லா ஜாதிகள் ஜனங்க மக்கள் யாவரும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள ஆலோசனை தர வேண்டும் கெஞ்சி செப்பின் கர்த்தவி. சுத்தம் நிறைவேற வேண்டும் கெஞ்சி செப்பின் கர்த்தவி. எங்கே திரும்பினாலும் கிறிஸ்தவர்கள் ஐக்கிய கூட்டம் இருக்க வேண்டும் கெஞ்சி செப்பின் கர்த்தவி. இதா தாமே உலக மக்களை ஜாதிக ஜனங்கள் யாவரும் பிதா தாமே சிநேகிக்கிறான் விசுவாசத்தில் கெஞ்சி செப்பின் கர்த்தவி. மகனே, ஜெப விண்ணப்பத்தை நான் எப்படி கைவிடுவேன்? ஓசியா 11:8 சொன்னது போல ஜெப விண்ணப்பத்துக்கு எப்படி நான் கைவிடுவேன்? இந்த பேர் சொல்லி வைத்தவன் நான் அல்லவா, ஜெப குறிப்பு கொடுத்து நான் அல்லவா, நான் உன் உள்ளங்கையில் வந்திருக்கேன் நான் அல்லவா, நீ என்னுடைய பிள்ளை ஆச்சு நான் அல்லவா. பேர் சொல்லி அழைத்து திரும்பினால் உன் ஜெப விண்ணப்பம் ஆசீர்வதிப்பேன், ஜெபத்தின் அறிக்கைகளை ஆசீர்வதிப்பேன், ஜெப குறிப்புகளை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் உன் ஜெப விண்ணப்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்று இயேசு நாமத்தினால ஆதிகாரம் 12:2 சொன்ன வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன் ஜெப விண்ணப்பம் என்றெடுக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று ஆகாய் 2:19 சொன்ன வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது ஆகாய் 2:23 சொல்லுகிற தேவன் கர்த்தர் எல்லா ஜாதிகளையும் சரீரங்களையும் ஜனங்களின் சரீரங்களையும் மக்களின் சரீரங்களையும் இயேசுவின் வெளியோரப்பட்ட அழகான வெண்மசிவப்பான கைகளில் ஒரு முத்திரமாக போட்டுக்கொள்ள வேண்டும் என்று விசுவாசத்தோடு கெஞ்சி செப்பிருக்கிறது. பிரசனம் செயல்படுத்துகிற ஸ்தோத்திரம். கிருபை என் ஜெப விண்ணப்பத்தை இறங்கி செயல்படுத்துகிற ஸ்தோத்திரம். உன் அணுவின் ஐக்கியம் ஜாதிக சரீரத்தில் இறங்கி செயல்படுத்துகிற ஸ்தோத்திரம். உன் மகிமை வெளிப்படுத்துகிற ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசின் உறுத்துவதற்கான நாளிலே ஜெப குறிப்பு குறித்து ஆசீர்வதிக்கிற ஸ்தோத்திரம். ஜாதிக ஜனங்கள் மக்கள் யாவரும் கத்தை தொட்டு ஒரு ஸ்நாய்க்கில் கொடுத்துக்கிற ஸ்தோத்திரம். அவருக்கு பிசாசு பிடியிலிருந்து ஒரு மராக்கில் கட்டிருக்கிற ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சித்தம் நிறைவேற்றுகிற ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலக மக்களையும் ஜெப விண்ணப்பத்தையும் மீட்பரசமான கிறிஸ்து இயேசுவின் ஏற்பட்ட திரு நாமத்தில் வேண்டி கெஞ்சி செப்பீரும் ஜெபக்கேலும் அருமையான விரோரப்பட்ட தகப்பனே. ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.